வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, இன்ஃபர்மேஷன். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சண்டே லீவு, கம்பெனியை பொறுத்த வரைக்குமே லீவு. தேவன் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு கிடைக்கிறப்ப தோது பார்த்துக்கலாம். ஸ்டூடியோ டிஸ்கஷன். சரி, ஒரு ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு டைரக்டாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. முதலாவது எரர் டிஸ்கஷன். சரஸ்வதி ஸ்டூடியோவில் கலபாக் காதலன் ரீமேக் மூவி எதுக்காக புக் பண்ணேன் அப்படின்னா, ஆக்டர் ஆர்யா சொன்னார். ஓகே, யாருக்காவது நான் நல்லது செய்யணும் அப்படின்னா அவங்ககிட்ட எனக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைச்சாதான் அவங்களுக்கு எனக்கு தோதான வகையில் யூனிவர்சலாக பர்மிஷன் கிடைக்கும், அவங்களுக்கும் நல்லது செய்கிறதுக்கு. ஓகே, அதனால் ஆக்டர் ஆர்யாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மூவி புக் பண்ணியிருந்தேன். ஓகே, வெள்ளி அப்படின்னு சம்மந்தமான ஒரு மூவி. ஓகே, அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும். காலையிலேயே ஃபுட்பால் மேட்ச் விளாடணும், அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் இங்கேருந்து மலேசியா போயிட்டு அங்கே வேலை செய்கிற மாதிரி. ஓகே, இன்னும் நிறையா மூவி புக் பண்ணுவேன். ஓகே, அந்த படத்தை பார்த்துட்டு டாக்டர் நித்யா அவங்க ஏதோ நினச்சிட்டு கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் பண்ணிட்டாங்க. அது ஒரு மூவி, அவ்வளோதான். உளவியல் ரீதியான ஒரு நிகழ்வுக்கு தீர்வு. ஓகே, அப்படின்றனால நம்ம மூவி எடுக்கணும். ஒரு மூவியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ, வில்லன், அதுக்கப்புறம் அந்த குணாச்சித்திர கேரக்டர் அப்படிலாம் நடிப்பாங்க. ஓகே, அதனால் ஒரு மூவி, அவ்வளோதான். இப்போது நிறையா தமிழ் படங்களில் பார்த்திங்கன்னா நம்பியார் அப்படின்ற ஒரு வில்லனாக நடிச்சிருந்தார். ஆனால் ரியாலிட்டியில் அவர் பார்த்திங்கன்னா அவர் நிறையா நல்லது பண்ணியிருக்கார். கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலைக்கெல்லாம் அவர் தான் குருசாமியாக இருந்திருக்கார். ஓகே, அதனால் சினிமா அப்படின்றது வேறு, ரியாலிட்டி அப்படின்றது வேறு. ஓகே, சரி, அடுத்து ஆக்ட்ரஸ் நயன்தாரா டிஸ்கஷன். சரி, ஒரு டைரக்டாக நான் சொல்கிறது தெளிவான தானே பொறுமை கேட்டுக்குங்க. ஒரு மூவி அப்படின்றப்போ ஒரு ஆக்ட்ரஸுக்கு வந்துட்டு ஓரளவு தான் சம்பளம் வழங்குறதுன்றது தான் ஒரு சரியான ஒரு தீர்வு. ஆனால் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஆக்டர் விஜய் மற்றும் ஆக்டர் ரஜினிகாந்த் அவங்களுக்கு சமமான அளவு ஒரு சேலரி எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு மூவியோட பட்ஜெட்டில் பாதி தொகை இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது தோதாகிறதுன்றது நிச்சயமாக சிரமம். ஓகே, அதனால் இவங்க வேறு ஏதாவது வகையில் தோது பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறது பாலிடிக்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு சரியான முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, அடுத்து ஆக்டர்ஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேரளா போயிருங்க. ஓகே, கேரளாவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் தான். அங்கே துரத்தி விட்டாங்க, அங்கே ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு எரர் ஏற்படுத்துறதுன்றது சரியான முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, நீங்கள் கேரளாவுக்கு போகிறது தான் நல்லது. ஓகே, ஏன்னா உங்களுடைய ஓஎஸும் சாஃப்ட்வேருமே எரராக இருக்குது. என்ன எரராக இருக்குது அப்படின்னா போட்டி மனப்பான்மை. அவங்க அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு சமமான அளவு நானும் தோது பார்க்கணும்னு நினைக்கிறதுன்றது தோதாகாது. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மூவியில் புக் பண்ணுறது, உங்களுக்கு ஓரளவு சேலரி கொடுக்குறது அப்படின்றலாம் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா அப்போ ஒரு மார்க்கெட் இருந்தது, இப்போலாம் அப்படி கிடையாது. ஓகே, அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்கக்கூடிய கேஷ் எல்லாமே ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நிறையா பிஸ்னஸ் லிஸ்ட்டெலாம் ஆரம்பிச்சிருக்கேன். நிறையா தியேட்டர் வாங்கணும், நிறைய இடத்துல ஸ்டூடியோ அமைக்கணும், நிறையா தொழில் ஆரம்பிக்கணும். அதுக்கெலாம் ஊருப்பட்ட காசு செலவாகும். அது இல்லாமல் ஒரு விடுதியெல்லாம் ஆரம்பிக்கணும், அதுக்கு நிலம் வாங்கணும், கட்டடம் அமைக்கணும், அவங்களுக்கு 3 வேளை சோறு போடணும். எவ்வளோ செலவு இருக்குது தெரியுமா? இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்தோடு மட்டும் கிடையாது. இந்த இடத்து இருக்கிற வரைக்குமே நம்ம லாஸ்ட் ஸ்டூடியோட பிஸ்னஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலுமே வந்து பார்த்திங்கன்னா செயல்படும். அப்படின்றப்போ நம்ம காசு செலவு செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அதுக்காக தான் அவ்வளோ சம்பாதிக்க வேண்டிய நிலையில் இருக்கேன். ஓகே, நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாரிச்சிருக்காங்க. ஓரளவு வச்சுருக்காங்க. 5000 கோடி 10,000 கோடி சொத்து வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான் ஓரளவு சர்வைவல் பண்ணிக்குவாங்க. ஆனால் மக்கள் அப்படின்றப்போ அவங்களுக்குன்னு ஒரு டீம் அப்படின்றப்போ ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். அதனால் ஒரு குழு பணியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பதமான வகையில் ஒரு டீம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, கேஷ் அப்படின்றது நம்ம ஒரு தொகையை சேமித்து வைக்கிறோன்னு வச்சுங்க, திடீர்னு ரூபாய் நோட்டை மாற்றிடுறாங்கன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும்? அந்த கேஷ் எடுத்துகிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்க, அப்படின்றப்போ நம்ம சம்பாதிக்கக்கூடிய தொகையெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தொகையவா அப்படின்ற மாதிரி கேட்டால் ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுங்க, வெளிநாட்டுக்கு போகிறப்போ அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா வெறும் 1 ரூபா தான் இருக்கும். ஓகே, அதனால் இந்த கேஷ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். அப்போ தான் நிறைய வகையில் தோதாகும். ஓகே, அடுத்து 2-3 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் எல்லா இடமும் நமக்கு தோதாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நிறையா வகையில் தோதாக இருக்கும்னு சொன்னேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்குது. ஓகே, அதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்றப்போ
ஒருவேளை பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவு தொகை கொடுத்துருவேன். அவங்க அந்த காசை வாங்கிட்டு அவங்க ஓரளவு தோது பார்த்துக்குவாங்க. ஆனால் ஏன் எரர் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ என்கிட்டேருந்து கணக்கில் காசு வாங்கிக்குவாங்க, அதை நான் கொடுத்துருவேன். ஓகே, ஆனால் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. அப்படின்றப்போ நான் ஏன் காசு தரணும் அப்படின்றதும் ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் விடியங்காத்தால 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும். நைட்டு 12 மணி வரைக்குமே வேலை இருக்கும். 8 ஹவர்ஸ் நீங்கள் கூட வேலை பார்க்கலாம், அல்லது 12 ஹவர்ஸ்னு கூட வேலை பார்க்கலாம். நைட்டு 6 மணி ஆச்சுன்னா போதும், யாரெல்லாம் ஹோல்டு பண்ணணுமோ அவங்க எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணணும். ஓகே, அப்போ தான் நைட் ஆனது ஒரு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா நைட் டைமில் தான் எரர் ஏற்படுத்துவாங்க. ஓகே, ஏன் இப்படிலாம் இருக்காங்கன்னா ஆத்ம ரீதியான ஒரு எரர். ஓகே, அடுத்து ஆக்ட்ரஸ் நயன்தாரா கேரளா போகிறதுக்கு எவ்வளோ கோடி செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ ட்ரில்லியன் செலவானாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஓஎஸும் சாஃப்ட்வேரும் கேரளா கொண்டு போனால் தான் கேரளாவுக்கும் ஓரளவு தோதாக இருக்கும், தமிழ்நாட்டுக்கும் ஓரளவு தோதாக இருக்கும். ஓகே, இவங்க செய்யக்கூடிய எரர் எல்லாமே இப்போ விக்னேஸ்வனுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி திரும்ப நடந்தால் தான் இவங்கெல்லாம் அமைதியாவாங்க. அது வரைக்கும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. ஓகே, ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் நல்லபடியாக வாழணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் வாழக்கூடாதுங்க. சரி, இவங்களாவது வாழ்வாங்கன்ட்டு இவங்களும் வாழ மாட்டாங்க. எல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. அப்படியே வெளிநாட்டு ட்ரெண்ட் அப்படி தான் இருப்பாங்க. கீழ் மட்டத்தில் இங்கே எங்கேயுமே தோது பார்க்க மாட்டாங்க. அப்படியே ஒரு ஸ்கூல் படிப்பாங்க, வெளிநாட்டில் தான் காலேஜ் படிப்பாங்க, வெளிநாட்டில் போய் வேலை அப்படியே வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே பொருளாதாரம் கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நெருப்பு மாதிரி இருக்கணும். ஓகே, நிறைய ஆக்ட்ரஸ் நம்ம தோது பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு படிநிலையாக தான் தோது பார்க்கணும். அதாவது ஒரு மென்மையான பணி அப்படின்றப்ப அந்த பாத்தில் தான் நம்ம தோது பார்க்கணுன்றதுனால நம்ம நிறையா விஷயத்தை சால்வ் பண்ணிட்டு தான் ஸ்டூடியோவை தோது பார்க்குறன்றப்ப தான் நமக்கு சரியான ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, அதனால் ரியாலிட்டியாகவும் நம்ம எல்லா வகையிலையுமே தோதாக இருக்கணும். ஓகே, கடந்த 2 நாளாகவே எனக்கு நிறையாவே எரராக தான் இருக்குது. ஓகே, இன்னொரு உளவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னா, சென்னையில் தான் ஸ்டூடியோ இருக்குது. ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் சென்னையை தான் தோது பார்த்துக்குவாங்க. அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை, அங்கே இருக்கக்கூடிய போட்டு, அங்கே இருக்கக்கூடிய ரோடு, அந்த சென்னை அண்ணா சாலை எல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை மையப்படுத்தி தான் அவங்க மூவிஸே எடுப்பாங்க. ஏதோ ஒரு சில படம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பரவலான நிலையில் தான் நம்ம ஒரு மூவி எடுக்கிறப்ப தான் எல்லா இடமும் நமக்கு தோதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடமே தோது பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தோதாகிறது நிச்சயமாக சிரமம். அதாவது இப்போ ஒரு சினிமா எடுக்கிறோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய தியேட்டரில் மட்டுமே ஒளிபரப்புகிறாங்க. எல்லா தியேட்டர்லையுமே தான் ஒளிபரப்புகிறாங்க. அந்த எல்லா தியேட்டர்லையும் சேர்த்துன ஒரு வசூல் தான் அந்த ஒரு படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது. ஓகே, இப்போ எடுக்கக்கூடிய படம் சென்னையில் மட்டுமே வெற்றி அடைஞ்சால் போதும், மற்ற இடங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னா ஓகே. ஆனால் அப்படி கிடையாது. இல்லை, எல்லா தியேட்டர்லேயுமே அந்த படம் வெற்றியானால் தான் ஒரு நல்ல வசூல், நல்ல ஒரு ஹிட்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அதெல்லாம் நம்ம எல்லா இடமே தான் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் மேக்ஸிமம் அவங்கவுங்க சுயமாக எரர் ஏற்படுத்துகிறாங்க. அப்படி கிடையாது. என்கிட்ட இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் எனக்கே எரர் ஏற்படுத்துவாங்க. அப்படின்றப்போ அது ஒரு முறையே கிடையாது. ஒரு நன்றி உணர்வு இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். ஒரு குருவாக இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிறோன்னா அப்படின்றப்போ ஒரு சிசியராக இருக்கிறப்போ மிகவும் ஒரு நன்றி உணர்வாகவும் பக்தியாகவும் இருக்கணும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நானே இன்ஸ்டால் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எனக்கே துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்படின்றப்போ மனப்பிறழ்வு. அவங்களுக்கெல்லாம் நம்ம எந்த வகையிலும் தோது செஞ்சு கொடுக்குறதுன்றதே சரியான ஒரு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, அதனால் பக்தியாக இருக்கணும், நன்றி உணர்வாக இருக்கணும். ஓகே, அடுத்து இந்த சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேரளாவிலே இருக்கிறது தான் நல்லது. ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அந்தளவுக்கு தோது பார்க்குறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு மூவியில் நடித்து சம்பாரித்து அந்த காசை சேர்த்து வச்சு அந்த காசில் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு ஒரு ஸ்டூடியோ நடத்துறதுன்றது இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலலாம் பார்த்திங்கன்னா இப்படிலாம் இருந்தீங்கன்னு வச்சுங்க மண்டையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, அதனால் அந்த ராதிகா அவங்க தான் பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ அப்படியே தாங்குன்னு தாங்கி அப்படியே உங்களுக்கு மாதம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் தரது எனக்கு நிச்சயமாக சிரமம். அதனால் என் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படி தான் ஸ்டூடியோ இயங்குறப்ப தான் நிறைய வகையில் தோதாகும். ஓகே, இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல நம்ம என்ன சம்பாரித்து என்ன கோட்டை கட்ட போகிறோம்? ஓகே, எல்லா இடத்துலையும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்.
எல்லா வகையிலும் பதமாக இருக்கணும். எதுவுமே புரியலைங்க, தெரியலைங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, எல்லாமே புதுசாக கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே. அதனால் தடுமாறாமல் அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க எப்படியா இருந்துட்டு போகிறாங்க, நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றது தான் ஒரு நிலையே. ஓகே. அதனால் எல்லா வகையிலும் ரெடியாக இருக்கணும். ஓகே. அடுத்து சாப்பாடு. அதாவது இந்த சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த காலத்துலேயும் சரி, ஏன் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துலேயும் சரி, எல்லாருமே ஓரளவு நல்லா தான் சாப்பிட்டாங்க. கம்பு, சோளம், ஆரியம். இங்கே சாப்பாடு அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இங்கே வேளாண்மை நிலத்துலேயும் இப்போ தான் உரம் கலக்கிறாங்க, ஏதோ ரசாயனம் அப்படி இப்படிலாம். அப்போல்லாம் ஒரு இயற்கை உரம் தான் இருந்தது. ஓகே. சாப்பாடுன்றது இங்கே ஒரு சாதாரணமான விஷயம். நீங்கள் ஆப்பிரிக்கா நாட்டுக்கெல்லாம் போய் பாருங்கள், அங்கெல்லாம் ஒரு தொழில், காசு, ஒரு ஐடி கம்பெனி அப்படிலாம் இருக்கான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு 6 பேக்கோடு இருப்பாங்க, ஓரளவு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒவ்வொரு பொம்பளையும் பார்த்திங்கன்னா ஒரு 10 குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு அவங்க மன வலிமையும் உடல் வலிமையுமா இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு அடிப்படை வசதியுமே பொருளாதார வசதியுமே இல்லாத ஒரு நாட்டில் கூட ஆரோக்கியம் அப்படின்றது ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. ஆனால் மருத்துவ ரீதியான நிறையா ஸ்பெசிலிட்டி அப்படின்ற வகையில் தான் கொஞ்சம் எரராக இருக்கே தவிர, மற்றபடி ஓரளவு எல்லாமே ஃபிட்னஸாக தான் இருக்காங்க. ஓகே. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு, அதுக்கப்புறம் ஆரோக்கியம் அப்படின்றதுலாம் ரொம்பவே இயல்பான விஷயம். ஆனால் அந்த இயல்பான விஷயத்துக்கே போராட வேண்டிய ஒரு நிலையை உருவாக்குறாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் டவுனாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே. இப்போ ஒரு ரசிகராக இருக்காருன்னு வச்சுங்க, அவர் வாழ்க்கையில் தான் ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து காசு வச்சுருந்தா தான் ஒரு திரைப்படம் பார்க்குறதுக்கு அவர் வருவா அப்படி. ஓகே. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, மட்டுப்படுத்திடுறாங்க. ஒரு படத்தில் ஒரு சில நபர் மட்டும் நல்லா ஓரளவு தோதாக இருந்தால் போதும், மற்றவங்களாம் டவுனாக இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரி பற்றியே தெரியாதவங்க நிறையா பேர் சம்பாரிச்சிட்டு நிறைய எரர் ஏற்படுத்துறதுனால தான் பல பிரச்சனை உருவாகுது. ஓகே. அடுத்து ஒரு மூவி புக் பண்ணுறோம், ஒரு கேரக்டர் வந்து நமக்கு தோதாகலை அப்படின்னா, அந்த கேரக்டரை மாற்றி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு கூட ஒரு டைரக்டரால் தோதாகலை அப்படின்னா அவர் என்ன டைரக்டரு? இப்போ அப்படி யாரோ ஒருத்தர் காசு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் படம் எடுக்கிறோம், யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க, நம்ம பொழைச்சா போதுன்னு நினைக்காம ஒரு நல்ல ஒரு படைப்பை உருவாக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே. அதனால் ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயே நிறைய எரர் இருக்குது. காசு செலவு பண்ணுறது யோசிக்கிறாங்க. காசு செலவு பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு உறவு தோதாக எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்தாலே காசு தானாக கிடைக்கும். காசு அப்படின்றது ஒரு பெரிய காம்ப்ளிகேட் தியரியெல்லாம் கிடையாது, சாதாரணமான ஒரு விஷயம் தான். அது கரெக்டான பாத்தில் தோது பார்த்தோம்னாலே நிறையா வகையில் தோதாகும். ஓகே. அதனால் பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. அடுத்து ஒரு சில ஆர்டிஸ்ட்டு ஒரு சில படம் நடிப்பாங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸிஸ்ட்டில் ஒரு ஜாபில் இருப்பாங்க, பர்சனல் டீமாக இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அப்படியே நீங்கள் அப்படியே ரொம்ப மெனக்கெட்டு நடந்து ஒரு படத்துக்காக கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 ஆஸ்கார் அவார்டாக கொடுக்க போகிறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சில விருது கிடைக்கும், ஓரளவு தான் காசு கிடைக்கும். அந்த காசெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காசு வச்சு நீங்கள் ஒன்றுமே தோது பார்க்க முடியாது ரியாலிட்டி லைஃப் ஸ்டைலில். ஓகே. ஏன்னா விலைவாசி, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா கூட, இப்போ நீங்கள் ஒரு கெத்தாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட தரமான ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுவாங்க. அதனால் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே. அது தகுந்த மாதிரி தான் நம்ம ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே. அடுத்து நமக்கு எங்கெல்லாம் எரர் ஏற்படுதோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு மைய நிலைப்பாட்டாக வச்சு நம்ம ஒரு நிறையா வகையில் தோது பார்த்தா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். ஓகே. அதனால் என்னோடய அடுத்த வெப் சீரிஸ் ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து வெப் சீரிஸ்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. அதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு ஓரளவு காசு கிடைக்கும், ஓரளவு எல்லாமே தோதாகும். அதாவது வெப் சீரிஸ் நடித்தா தேட்டரில் படம் பார்க்க வர மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. காசு இருக்கிறவங்க ஒரு வெப் சீரிஸாக இருந்தாலும் அவங்க தான் பார்ப்பாங்க, காசு இருக்கிறவங்க தான் தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க. ஓகே. அதனால் நாட்டையே ஒரு ஏழை நாடாக மாற்றிக்கிட்டு ஒரு படம் மட்டும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு எதிர்பார்க்குறத விட, நாடு செல்வ செழிப்பாக இருக்கிறப்போ மொக்க படமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது நல்லா தரமாக ஓடும். ஓகே. அதனால் வெப் சீரிஸ்லாம் கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும். ஓகே. அந்த வகையில் ஒரு வெப் சீரிஸ் புக் பண்ணலான்னு இருக்கேன். கோனார் சிக்கன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் புக் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 3 சாப்டர் இருக்கும். அந்த கறிக்கடையில் நடக்கக்கூடிய ஒரு காமெடியான ஒரு நிகழ்வு, எல்லா வகையிலையும் ஒரு பதமான ஒரு வெப் சீரிஸ் நடித்து தான் ஆகணும். எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆக்டர் அப்படின்றப்போ, நான் இந்த படம் தான் நடிப்பேன்,
இப்படி தான் நடிப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஓரளவு சம்பளம் கொடுக்குறாங்களா, நம்ம நடிக்கிறோமா, அவ்வளோதான். அப்படின்னு தான் இருக்கணும். ஓகே. அப்போ தான் ஒரு சரியான சாஃப்ட்வேர் ஆனது இன்ஸ்டால் ஆகும். அப்போ தான் ஒரு சரியான படைப்பு அப்படின்றது உருவாகும். ஓகே. அதாவது ஆத்மா தான் மிகவும் தேவையான ஒரு விஷயம். அதை எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் மனித வாழ்வியல். ஓகே. ஆனால் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாவே ஒன்றும் கிடையாது, அனாத்மா அப்படின்றாரு. அதெல்லாம் வேறு படிநிலை. ஓகே. அந்த படிநிலையெல்லாம் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஜென்மமாவது வேணும். ஓகே. அதனால தான் புத்தர் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய நிலையில் இருக்கிறாரு. ஓகே. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவம், யாம் ஒரு தனித்துவம், ஒவ்வொருத்தருமே ஒரு தனித்துவம். ஓகே. அதனால் அவர் அப்படி இருக்கார், இவர் அப்படி இருக்கார் அப்படின்றத விட அவங்கவுங்க எப்படி இருக்காங்க அந்த படத்துலேருந்து ஒரு படி முன்னேற்றமான ஒரு பாதையை தான் அமைச்சிக்கணும். ஓகே. சரி, அடுத்த தகவல். சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே போனாலுமே இப்போ என்ன ஸ்டேட்டஸ்னால், இப்போ நான் ஒரு இடத்துல போய் சென்னையில் ஸ்டே பண்ணுறேன்னா என் ஃபேமிலி என் கூட சேர்ந்து ஒரு 10லேருந்து ஒரு 30 பேர் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருந்தால் மட்டும் தான் என்னால் ஸ்டே பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும். ஓகே. இப்போ நான் வெளிநாட்டில் கூட அப்ரா கண்ட்ரீஸில் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா பேர் கூட்டிகிட்டு தான் போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அப்படின்னா தான் தோதாகும். அதனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு வீடு வேணும். அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு வீடு இருந்தால் தான் நான் சென்னையில் வந்து ஸ்டே பண்ண முடியும். அப்போ தான் நிறைய ஆக்ட்ரஸுக்கும் நிறையா மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் நான் வந்துட்டு ஓரளவு காசு சம்பாரித்து கொடுக்குறதுன்ற எனக்கு தோதாகும். ஓகே. அதனால் நான் எங்கே போனாலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 30 பேர் என் கூடவே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான வசதி, அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலை, அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு எல்லாத்தையுமே தோதாக அமைக்கணும். ஓகே. அடுத்து ஆக்டர் விஜய் இப்போ ஒரு முதலமைச்சர். ஓகே. உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஒரு பாராட்டு. ஆனால் இந்த வேகலாம் பத்தாது. ஈஸியாக மண்டையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே. அதனால் இன்னும் நல்லா வெறியாக இருக்கணும், இன்னும் நல்லா தீவிரமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வகை வகையாக சாப்பிடணும், நல்லா வீட்டிலே ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே. யோகா செய்யணும், தியானம் செய்யணும், ஸ்விம்மிங் பூலில் எங்கேயாவது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏற்பாடு செஞ்சு நீச்சல் அடிக்கணும். நல்லா ட்ரெயின் ஆகணும். 50 வயசாகிடுச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம பிள்ளைங்க காப்பாற்றிக்குவாங்க, நம்மளுடைய கட்சியில் இருக்கிறவங்க காப்பாற்றிக்குவாங்க, நம்ம அமைச்சரை காப்பாற்றிடுவாங்க, அவங்க காப்பாற்றிடுவாங்க, இப்போ நான் காப்பாற்றிடுவேன் அப்படிலாம் நினைக்காம உங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கணும். ஓகே. ஏன் அப்படின்னா உங்களோட ஓஎஸும் சாஃப்ட்வேரும் விலகிச்சு அப்படின்னா எல்லாமே எரர் ஆகும். ஓகே. நீங்கள் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கணும். ஓகே. என்னுடைய பாத்தில் பொறுத்த வரைக்கும் 15 நாள் அமாவாசை, 15 நாள் பௌர்ணமி, அப்படி ஒரு பாத்தில் தான் என்னால் தோதாகிற ஒரு நிலைமை இருக்குது. நானுமே ஒரு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஒரு நிறையா ரிசர்ச் செய்யணும். இது நிறையா விஷயம், இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை நான் வந்துட்டு மறுத்தாலுமே அதெல்லாம் ரியாலிட்டியாக ஒரு உண்மையாக இருக்குது. ஓகே. அதனால் பாதுகாப்பு தேவை. ஓகே. சவுதியை பொறுத்த வரைக்கும் அந்த 15 நாள் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கேஷ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஓகே. அதனால் சுறுசுறுப்பாகவும் ஒரு பக்தியாகவும் நல்லா தீவிரமாகவும் நல்ல ஒரு பண்பாகவும் இருக்கணும். ஸ்டூடியோலாம் இப்படி மசன்னு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் இப்போ மட்டும் இல்லை, இன்னும் ஃப்யூச்சர்லாம் டெக்னாலஜிலாம் மாறும். நினச்சி நீங்கள் வேறு தொழிலை பார்த்துக்க வேண்டியது தான். ஸ்டூடியோ உங்களுக்கு தோதாகாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு ஒரு யதார்த்த ரீதியான ஒரு நிலையாக இருக்கும். ஓகே. அடுத்து ஒரு மூவியை பொறுத்த வரைக்கும் அந்த மூவியில் இவ்வளோ தான் காசு கிடைக்கும், இவ்வளோ தான் ஸ்டோரி, இவ்வளோ தான் ஸ்க்ரீன் ப்ளே, இவ்வளோ தான், இப்படி தான் டைட்டிலு. இதை வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு விதமான டைட்டில், அவ்வளோதானே, இதில் என்ன போய் இருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகே. உண்மையாலுமே ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எத்தனையோ பேர் காத்திருக்காங்க. ஓகே. அடுத்து ஒவ்வொரு படைப்புமே ஒரு மிகச்சிறந்த ஒரு உயரிய விருதுக்கு வந்து பரிந்துரைக்கப்படும், நல்ல தரமான படமாக இருந்தால். ஓகே. அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் அங்கே கிடைக்கக்கூடிய பாராட்டும் பெருமையும் விருதும் சான்றிதழும் அதெல்லாம் அனுபவிச்சிங்கன்னா தான் அதோட அருமை உங்களுக்கு புரியும். ஓகே. அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் நான் ஒரு பாத்தில் நடந்துக்குவேன். அதனால் என்னை எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஓகே. ஏன்னா ஓவர் செல்லமே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகே. அதனால் நான் திரும்பவுமே சொல்கிறேன், யாம் ஒரு இயக்குனர், அதனால் என் மேலே எந்த விதமான கோபம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது, நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஓகே.
அப்போனா தான் ஸ்டூடியோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு பதத்துலேயும் சரி, இன்னும் எத்தனை வருஷமானாலும் சரி, ஸ்டூடியோவானது ஒரு நிலையான ஒரு வகையில் நம்ம நிலைநிறுத்த முடியும். ஓகே. அதனால் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஓகே. சும்மா கவர்ச்சி ஏதோ ஒரு வகையில் தோது பார்த்துக்கலாம் நினைக்கிறதெல்லாம் சரி கிடையாது. ஓகே. எல்லோ ப்ராஜெக்ட்னால் கூட ஒரு முறை வேணும். ஓகே. அதனால் இந்த சர்வர் ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த பாத்தில் தான் நம்ம தோது பார்க்கணும். அப்போ தான் நமக்கு நிறையா சக்ஸஸ் ரேட்டு கிடைக்கும். ஓகே. சரி, இறுதியான தகவல் என்ன அப்படின்னா, நான் ஏன் அந்த இறுதியான தகவல் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போனாவது உங்களுக்கு ஓரளவு ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். ஓகே. இப்போது என் வசிக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடு. இங்கே லாஸ்ட் ஸ்டூடியோ இருக்குது. நான் இங்கே தான் அதிகமாக மூவி புக் பண்ணியிருக்கேன். நான் அதிகமாக தோது பார்க்குற ஸ்டூடியோவே லாஸ்ட் ஸ்டூடியோ தான். ஓகே. அப்போ தான் ஒரு பதம். இப்போ ஆக்ட்ரஸ் நயன்தாரா கேரளாக்காரிங்க. நீங்கள் போய் கேரளாவில் தோது பாருங்கள். அங்கே விட்டுட்டு இங்கே வந்து தோது பார்த்துட்ருக்கீங்க. தோது பார்த்தா கூட பரவாயில்ல, எரல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. ஓகே. அதனால் இவங்க ஏற்படுத்தின ஒரு கட்டமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்சி சார்ந்த ஒரு தோதான வகையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு முறையே கிடையாது. ஓகே. அது ஒரு பதமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பதமும் கிடையாது. ஓகே. அதனால் ஓரளவு விழிப்புணர்வாக இருக்கணும். ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.